வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நாங்கள் அறிய எங்களுக்கு எழுதுங்கள். நன்றி. வணக்கம். ஆவணி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி தனுசு ராசி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம் ஆகிய நட்சத்திரங்களையும் குருவை ராசிநாதனாகவும் கொண்டவரும், செயல்திறனிலும் அறிவுத்திறனிலும் மேன்மை கொண்டவரும் நீங்கள். பிறரை மதிக்க தவறுவதால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 3இல் சனி, 4இல் ராகு, 6இல் செவ்வாய் மற்றும் குரு, 8இல் புதன், 9இல் சூரியன் மற்றும் சுக்கிரன், 10இல் கேது அமர்ந்திருக்கிறார்கள். சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆவணி 10ஆம் தேதி இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள். ஆவணி 15ஆம் தேதி புதன் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு சந்திரன், சனி, செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் நன்மை செய்யும் நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். பொதுவான பலன்கள்: இந்த மாதத்தில் உங்களுக்கு எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். உத்தியோகம், தொழில் ஆகியவை சிறப்படையும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களை மேற்கொள்வீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை கடந்த மாதத்தை விட இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் காணும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவீர்கள். பழைய கடன்களை அடைக்கும் முயற்சிகள் சிறிது சிறிதாக வெற்றி பெறும். வரவை விட செலவுகள் மேலோங்கும். கணவன் மனைவி இடையேயான உறவு சிறிது சிறிதாக மேம்படும். குழந்தைகள் தங்கள் போக்கில் செயல்படுவதை கட்டுப்படுத்த வேண்டும். காதலர்கள் தங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்வார்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களிடம் முரண்படுவார்கள். உடல்நிலையை பொறுத்தவரை சீராக இருக்கும். அதே நேரத்தில் மனநிலை மாற சிறிது காலம் பிடிக்கும். மனதை அமைதியாக வைத்திருந்தால் மட்டுமே உடல்நிலையில் முன்னேற்றம் காண முடியும் என்பதால் தியானம், யோகம், உடற்பயிற்சி ஆகியவற்றை மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக இருக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்பட்டு தங்கள் நிலையை உயர்த்தி கொள்வார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்கள் சிறப்பான செயல்பாடுகளால் மற்றவர்களின் பாராட்டை பெறுவார்கள். புதிய உத்திகளையும் திட்டங்களையும் செயல்படுத்தி வெற்றி பெறுவார்கள். பணப்பயன்களையும் பெறுவார்கள். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் பெறுவார்கள். லாபம் அதிகரிக்கும். உற்பத்தி பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்கும். தொழிலாளர்களின் ஒத்துழைப்பும் தருவார்கள். கலைஞர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். பேரும் புகழும் அதிகரிக்கும் மாதமாக அமையும். அரசியல்வாதிகள் தங்கள் தாராள செயல்பாடுகளால் முன்னேற்றத்திற்கு வருவார்கள். வருங்காலத்திற்கான திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தி முன்னேறுவார்கள். இந்த மாதம் உங்கள் வெற்றிகளை யாராலும் தடுக்க முடியாது. மகிழ்ச்சிகரமான மாதமாக அமையும். பழைய பிரச்சனைகள் அனைத்தும் சிறிது சிறிதாக தீர்வுக்கு வரும். தொடர்ந்து இறைவனை வணங்கி வாருங்கள். மனதை ஒருமுகப்படுத்துங்கள். குழந்தைகள் மேல் அக்கறை செலுத்துங்கள். இந்த மாதம் சிவ விஷ்ணுவை வழிபட்டு அவர்கள் நல்லாசியை பெற்று நன்மைகளை மேலும் மேலும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன், நலமுடன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.